ஜானகி அம்மாவின் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் பலருக்கும் தெரியாத ஒன்று. சினிமாவிற்கு வருவதற்கு முன் தனது அக்கா வீட்டில் ஹைதராபாத்தில் தங்கியிருந்தார் ஜானகி அம்மா. அப்போது அகில இந்திய வானொலி நடத்திய தேசிய அளவிலான லைட் மியூசிக் போட்டியில் கலந்து கொண்டார். ஹைதராபாத்திலிருந்து தேர்வாகி இறுதிப் போட்டிக்காக சென்னை வந்தார். போட்டி முழுவதும் லைட் மியூசிக் பாட வேண்டும் என்பதால் ஜானகி அம்மாவும் லைட் மியூசிக் பாடலைத்தான் பாடினார். ஆனால் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போது கர்நாடக இசை பாடிய போட்டியாளருக்கு முதல் பரிசு, ஜானகி அம்மாவுக்கு இரண்டாம் பரிசு வழங்கப்பட்டது. லைட் மியூசிக் போட்டியில் கர்நாடக இசைக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டதைப் பற்றி பின்னர் ஜானகி அம்மாவே தனது பேட்டியில் நினைவு கூர்ந்துள்ளார். இருந்தாலும் எந்த வருத்தமும் காட்டாமல் இரண்டாம் பரிசை பெருமையுடன் ஏற்றுக்கொண்டார். அந்த விருதை இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களிடமிருந்து பெற்றது அவரது வாழ்க்கையின் மறக்க முடியாத தருணமாக அமைந்தது. பல ஆண்டுகளுக்குப் பிறகு சினிமாவில் முன்னணி பாடகியாக உயர்ந்திருந்த ஜானகி அம்மா ஒரு இசைப் போட்டிக்கு தலைமை விருந்தினராக சென்றார். அந்த போட்டியில் கலந்து கொண்டிருந்த இளைஞர்தான் பி பாலசுப்ரமணியம். போட்டி முடிந்ததும் பிபிக்கு இரண்டாம் பரிசு வழங்கப்பட்டது. உடனே மேடையிலேயே முதல் பரிசு இவருக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்று அனைவரின் முன்னிலும் கூறியவர் ஜானகி அம்மா. அது மட்டுமல்ல, நீங்கள் கண்டிப்பாக சினிமாவுக்கு வாருங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்று எஸ்பிபியை ஊக்கப்படுத்தினார். அந்த ஒரு ஊக்க வார்த்தை பின்னாளில் இந்திய திரையுலகம் கண்ட மிகப்பெரிய பின்னணி பாடகர்களில் ஒருவராக பி பாலசுப்ரமணியத்தை உருவாக்கிய பயணத்தின் தொடக்கமாக அமைந்தது.